வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எப்பப்பா இந்த வார்த்தைகளை ப்ரொனவுன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு நாம பல மாதங்களா காத்துக்கிட்டு இருந்தால அந்த காத்திருப்புக்கு இப்ப முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு. யுக்ரைன் போரை நிறுத்தறதுக்கு தான் விரும்புறோம் அப்படின்னு விளாடிமிர் புட்டினே சொல்லியிருக்காரு. இதை பத்தி தான் முழுக்க இந்த ஷோல பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஆரம்பித்த கான்ஃப்ளிக்ட் ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு இடையில 10 மாதங்கள் முடிஞ்சிருக்குங்க. இன்னும் அந்த கான்ஃப்ளிக்ட் நிற்கலை, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அவர் இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு வெளிநாடுக்கு முதல்ல போகிறார் அப்படின்னா அது அமெரிக்கா தான். இதுக்கே 10 மாதங்கள் ஆகியிருக்கு. அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இவர் ஒருத்தரோட உயிருக்கு எவ்வளோ டிமாண்ட் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவர் அமெரிக்காவுக்கு போகிற அந்த பயணம் இருக்குல்ல, இது சம்மந்தமாக எந்த விதமான அஃபிஷியல் செய்தியவும் எந்த ஊடகங்களுக்கும் அமெரிக்க அரசு வெளியிடவே இல்லை. ஏன்னா இவர் வர்ற விஷயம் தெரிஞ்சாலே இவர் உயிருக்கு இருக்கிற ஆபத்து இன்னும் அதிகமாகிடும். ஸோ இதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்க செய்தியே கொடுக்கல. அமெரிக்காவில் இருக்க எந்த ஊடகத்துக்குமே இதை பற்றி தெரியலைங்க. அதுதான் ஹைலைட்டு. ஏன்னா அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த தகவல் யாருக்குமே தெரிய வரல. யுக்ரைனோட வான்பரப்பு இருக்குல்ல, அதன் வழியாக ஒரு விமானம் பறக்குது அப்படின்னாலே இப்போ டேஞ்சரான ஒரு நிலைமை தான் அது. ஏன்னா ரஷ்யாவோட ஏவுகணை மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் யுக்ரைன் வான்பரப்பில் ரஷ்ய ராணுவத்தை தவிர்த்து வேற எந்த விமானம் போனாலும் அது காலி. ஸோ இதனால தான் அமெரிக்காவோட அதிகாரிகள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, நாம் ரொம்ப சீக்ரெட்டாக தான் இந்த பயணத்தை அமைக்கணும். ஜெலன்ஸ்கி எங்கே வராரு போகிறாருன்ற விஷயமே யாருக்கும் தெரியக்கூடாது. அவர் எந்த வாகனத்தில் பயணிக்கிறாருன்ற விஷயம் கூட தெரியக்கூடாதுன்னு அவ்வளோ கண்ணுங்க அர்த்தமாக இந்த ஒரு பயணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓவர் நைட்டில் ஒரு ரயில் பயணத்துக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது யுக்ரைனில் இருந்து போலந்துக்கு ரயிலில் போயிருக்காரு ஜெலன்ஸ்கி, அதிகாரிகள் புடைசூட. அதுக்கப்புறம் போலந்தில் இருக்க இந்த யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த யூஎஸ் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான போயிங் C-40B இந்த ரகத்திலான பிளேன் இருக்குது பாருங்க, அந்த பிளேனில் ஒரு ஏற்றி அங்கேருந்து அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஜெலன்ஸ்கியோட போலந்து டு அமெரிக்கா பயணம் இருக்கு, இதுவும் அவளை லேஸில் முடியலங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவர் வர்ற பிளேனை சுற்றி நேட்டோவோட ஸ்பை பிளேனோ F-15 ரக ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல, இதுவும் பயணிச்சிட்டே இருந்துச்சு தொடர்ந்து. இதில் இந்த ஸ்பை பிளேன் என்ன வேலை பண்ணியிருக்குன்னா, ரஷ்யாவோட சப்மெரின்ஸ்லாம் எந்தெந்த கடல் பகுதிகளில் ஆக்டிவாக இருக்கோ அந்த கடல் பகுதிக்கு மேலே இவர் ஜெலன்ஸ்கி பயணிக்கிற விமானம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்பை பிளேன் அங்கே போயிட்டு அங்கே சப்மெரின்ஸில் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது, அங்கே ரஷ்யாவோட சப்மெரின்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்காணிக்கிற வேலையை இந்த ஸ்பை பிளேன் தான் பார்த்துட்டு இருந்தது. இந்த பிளேன் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் தான் பின்னாடி இருக்கு பாருங்க ஜெலன்ஸ்கி பயணிக்கிற அந்த விமானம், அதை அப்படியே முன்னோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக நம்ம ஜெலன்ஸ்கியும் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் அமெரிக்கா லேண்ட் ஆகிட்டார். லேண்ட் ஆனதும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை நேரில் சந்தித்து பேசினார். அப்போ அமெரிக்கா இது வரைக்கும் யுக்ரைனுக்கு வழங்கிட்டு இருக்க ஆதரவு இருக்குல்ல, இதுக்காக மனமாற நன்றியை தெரிவித்தார். பல விஷயங்கள் பேசினார். குறிப்பாக நிறைய ஆயுதங்கள் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், சக்தி வாய்ந்த ஆயுதங்களை, அது எங்களுக்கு இப்போவாவது கொடுங்க அப்படின்னு நேர்லேயே பைடன் கிட்ட கேட்டிருக்காராம். சரி, இவ்வளோ தூரம் நேரில் கேட்குறாருன்னு சொல்லிட்டு பைடன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பேட்ரியாட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த பேட்ரியாட் பேட்டரி 1 யுக்ரைன் ராணுவத்துக்கு கொடுக்க அவர் முடிவு பண்ணியிருக்காருங்க. ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய கடுப்பு ஏற்படுத்தும், அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா பேட்ரியாட் இப்போ வரைக்கும் யுக்ரைன் வசம் போகவே இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா இதை கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ அவ்வளோ பெரிய விஷயமா, கொடுத்துட்டா யுக்ரைன் ஜெயிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேட்ரியாட்டை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் யுக்ரைனோட கை எந்த அளவுக்கு மேலோங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம், ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் பொருள் எடுத்துக்கலாம். இந்த தரையில் இருந்தபடியே வான்பரப்பில் வர எந்த ஒரு இலக்கையும் அடித்து காலி பண்ணும், துல்லியமாக அடித்து காலி பண்ணும். அந்த அளவுக்கு பேர் போன ஒன்று தான் இந்த பேட்ரியாட். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சதும் அமெரிக்கா தான், முழுக்க பிரயோகப்படுத்திட்டு இருக்கிறதும் அதே அமெரிக்கா தான். பல போர்களில் இந்த குறிப்பிட்ட வெப்பனை அவங்க களமிறக்கி விட்டு பயங்கரமாக சோபிச்சாங்க. இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா கல்ஃப் வார், ஈராக் வார், 2014 இஸ்ரேல் காசா கான்ஃப்ளிக்ட், சிரியாவோட சிவில் வார், ஏமன் சிவில் வார், சவுதி அரேபியா லேடி இன்டர்வென்ஷன் ஏமன் இருக்கு பாருங்க, அதுலேயே தான் களமிறக்கினாங்க. இவ்வளோ எதுக்கு, இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனை சவுதி அரேபியன் எமனி பார்டர் கான்ஃப்ளிக்ட். இது வரைக்குமே இந்த குறிப்பிட்ட பேட்ரியாட்டை உங்களால் பார்க்க முடியும். 1969 டிசைன் வெளியிடப்பட்டுச்சு இந்த பேட்ரியாட்டுக்கு. அதுக்கப்புறம் 1976 வருஷம் மொதல் பேட்ரியாட் தயாரிக்கப்படுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒன்றா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1981 இந்த பேட்ரியாட்டை யூஎஸ் மிலிட்ரியில் களமிறக்கி விட்டாங்க. இது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 2022 வருஷம் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1106 லான்ச்சர்ஸை அவங்க உருவாக்கியிருக்காங்க. 172 லான்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணப்பட்டிருக்கு. இந்த அமெரிக்காவோட நட்பு நாடுகளாக இருக்கும் பார்த்தீங்களா, அங்கங்கே ஏற்றுமதி பண்ணப்பட்டிருக்கு.
இப்போ வரைக்கும் 10,000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இந்த ஒரே ஒரு பேட்ரியாட்டுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கான். இந்த பேட்ரியாட்டோட பிரைமரி காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தாங்க. இந்த 3தோட மெக்கானிசம் உங்களுக்கு புரிஞ்சுட்டா போதும், இது யார் வேணாலும் இயக்கலாம். ஆனால் அதை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் கிடையாது. இல்லை, மொதல் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் லான்ச்சர்ஸ். இந்த ஏவுகணைகள்லாம் பொருத்தி வச்சுருப்பாங்க செட்டாக. இந்த லான்ச் பண்ணுற பேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை சார்ந்ததான் மொதல் காம்பனன்ட். ரெண்டாவது கண்ட்ரோல் சென்டர், ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. மூணாவது சொஃபிஸ்டிகேட்டட் ரேடார். ரேடார் அப்படின்ற ஒன்று எந்த அளவுக்கு முக்கியம் இது போல் சிஸ்டமில் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். இந்த 3 காம்போனண்ட் தான் இதோட முழுதான இதயமே. இதோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20 மைல் ஆரம்பித்து 100 மைல் வரைக்கும். ஏன்பா கம்மியாக இருக்கு, இதால் ஒட்டுமொத்த யுக்ரைனையும் பாதுகாத்துற முடியுமா அப்படின்ற நியாயமான கேள்வி உங்கள் மனசில் வரும். விளக்கம் கொடுக்குற மக்களே, ஆக்சுவலாக யுக்ரைனை ஃபுல்லாக கவர் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 500 மைல்ஸுக்கு மேலே இதோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் இருக்கணும். ஆனால் இந்தளவு கம்மியாக இருக்குன்னா ஒரு சில குறிப்பிட்ட நகரங்கள் இருக்குல்ல, அதை வேணா இவங்களால பாதுகாக்க முடியும். உதாரணத்துக்கு யுக்ரைன் தலைநகர் கீவ் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் இந்த பேட்ரியாட் வச்சுக்கிட்டு நம்மளால் பாதுகாக்க முடியும். ஆனால் அமெரிக்கா இப்போ ஒன்று தான் கொடுக்குறதா சொல்லியிருக்கு, அதை மனசில் வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. இந்த பேட்ரியாட்டோட பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அமெரிக்கா இதை வழங்குது அப்படின்னா இதை மட்டும் அப்படி கொடுத்துட மாட்டாங்க. இது ஒரு பெரிய பேக்கேஜ், அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்ன, இந்த பேட்ரியாட் பேக்கேஜோட இன்க்ளூஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத முழுதாக பார்த்துருவாங்க. அடிஷ்னல் அம்யூனிஷன் ஃபார் ஹை மொபிலிட்டி ஆர்ட்டிலரி ராக்கெட் சிஸ்டம்ஸ், 500 ப்ரெசிஷன் கைடட் 155 mm ஆர்ட்டிலரி ரவுண்ட்ஸ், 10,000 120 mm மோட்டார் ரவுண்ட்ஸ், 45,000 152 mm artillery rounds and 20,000 122 mm artillery rounds, 10 120 mm mortar systems, 10 82 mm mortar systems, 10 60 mm mortar systems, 1 lakh rounds of 125 mm tank ammunition, 50,000 122 mm Grad rockets, 37 Kaugar mine resistant ambush protected vehicles, 120 high mobility multi-purpose wheeled vehicles, 6 armored utility trucks, high-speed anti-radiation missiles, precision aerial munitions, 2,700 grenade launchers and small arms, Claymore anti-personnel munitions, demolition munitions and equipment, night vision devices and optics, tactical secure communication system, body armor and other field equipment, satellite communications, terminals and services, funding for training, maintenance and sustainment. இப்போ அடுத்த ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும். இதை கொடுக்குறாங்க சரி, ஆனால் இதுக்கான பயிற்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஏன்னா எல்லா வீரர்களாலையும் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல அப்படின்ற இன்னொரு கேள்வி உங்கள் மனசில் வரும். அதுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உடனேங்க, இந்த யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூகேக்கு இராணுவ பயிற்சிக்காக வராங்க, அமெரிக்காவுக்கு வராங்க, இன்னொரு பக்கம் ஜெர்மனி வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. இது போல் பல நாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வரிசையில் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான யுக்ரைனிய வீரர்கள் இராணுவ பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் அங்கே வச்சு இந்த அமெரிக்கா சோல்ஜர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஜெர்மனி கிளம்பி போயிட்டு பயிற்சி வழங்க போகிறாங்க. இந்த பேட்ரியாட்டை எப்படி திறம்பட நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, தப்பே இல்லாமல் எப்படி நீங்கள் கரெக்டாக உங்களையும் தற்காத்துக்கிட்டு எனிமியோட டார்கெட்டை அப்படி அடித்து காலி பண்ணுறது, இப்படி எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி மார்ச் மாதம் வாக்கில் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் இந்த பேட்ரியாட்டை இயக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரஷ்யா வெர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்டில் மிக முக்கியமான திருப்பமாக இந்த பேட்ரியாட் பார்க்கப்படுது. எதை வச்சுப்பா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கப்புறம் சொல்ல போகிற அப்டேட்லாம் அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ரஷ்யா விளாடிமிர் புட்டின் இப்போ என்ன பண்ணியிருக்காப்புல, மாஸ்கோவில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணார். இந்த ஸ்டேட் கவுன்சில் ஆன் யூத் பாலிசி, இந்த அமைப்பில் இருக்கிறவங்க மட்டும் தான் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. தலைமை பார்த்தீங்கன்னா நம்ம புட்டின் அவர்கள் தான். இந்த ஒரு குறிப்பிட்ட மீட்டிங் முடிஞ்சதும் செய்தியாளர்களை விளாடிமிர் புட்டின் அவர்கள் சந்தித்தாங்க. சந்தித்தப்போ சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, யுக்ரைன் போரை விரைவிலேயே முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன்னு சொன்னார். முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கிறது யார்? விளாடிமிர் புட்டின். ஒரு பக்கம் பேட்ரியாட் சம்பந்தமான ஒரு அனல் பறந்துகிட்டு இருக்க சர்வதேச அரசியல்ல, இன்னொரு பக்கம் மனுஷன் திடீர்னு மனசு மாறிட்டு இருக்காரு. விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்ன விஷயத்தை இன்னும் விளக்கமாக சொல்கிற மக்களை, எப்போவோ முடிய வேண்டிய போர் இது அப்படின்னு சொல்கிறது விளாடிமிர் புட்டின். ஆனால் ராஜதந்திர நடவடிக்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கான்ஃப்ளிக்ட் ஓயாமல் போய்கிட்டு இருக்கு. பேட்ரியாட் பேட்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அருவ பழசான ஒன்றுன்னு சொல்கிறாரு. அமெரிக்கா மார்தட்டி சொல்கிறது அந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான், ஏன்னா அவங்க தயாரிச்சது, அவங்க கண்டுபிடிச்சது. அதை தான் யுக்ரைனுக்கு ஒன்று மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் புட்டின் நீங்கள் என்ன சொல்கிறாரு, பேட்ரியாட் பேட்ரி அவ்வளோ அருவ பழசானது, இந்த ஒரு பேட்டரியை கொண்டு வந்து யுக்ரைனில் வைக்கிறதால மட்டும் எங்களோட நோக்கங்களுக்கு தடை போட்டுற முடியாது, நாங்கள் நினச்சதை சாதிப்போம் அப்படின்றாரு. ஒரு பக்கம் இவரே தான் சொல்கிறாரு போரை நிறுத்த நான் விரும்புகிறேன்னு. ஆனால் இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன பண்ணுது, நான் இது வரைக்கும் நான் கொடுக்காத ஆயுதத்தை இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வேலையை பார்த்து விட்டுறாங்க. ஸோ போரை நிறுத்துறதுக்கு யாருக்கு விருப்பம் இல்லைன்னு மக்கள் நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க? இந்த பேட்ரியாட்டை கொடுக்குறேன்னு சொன்னதுக்காக விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னு பார்த்துட்டோம்.
விளாடிமிர் புட்டினோட ரியாக்ஷனுக்கு அமெரிக்கா ரியாக்ட் பண்ணணும்ல, அதானே கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸோட ஸ்போக்ஸ்மேன் ஜான் கிர்பி இப்போ என்ன சொல்லியிருக்காரு, பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு புட்டினுக்கு துளியும் விருப்பமே கிடையாது இந்த போரை முடிக்கிறது சார்ந்து. அப்புறம் எப்படி போர் நிற்கும், தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கும். யுக்ரைன் மக்கள் மேலே வன்முறையை கட்டவிழ்த்து விடணும் அப்படின்றதான் புட்டினோட நோக்கமாக இருக்குது. இதுக்காக தான் நிலத்துலையும் சரி வான்பரப்புலையும் சரி தொடர்ந்து ரஷ்ய ராணுவ வீரர்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ரஷ்யா மேலே முன்வைக்கிறாரு ஜான் கிர்பி. ஒரு பக்கம் நடக்கிறது வேற, மறுபக்கம் நடக்கிறது உல்டாவாக வேற. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் அவர்களும் ஒரு அரசு முறை பயணத்தை மேற்கொண்டிருந்தார். எந்த நாட்டுக்கு? பெலாரஸ்க்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் பெலாரஸ் தான் ரஷ்யாவுக்கு மிக முக்கிய தோழமையான நாடாகவும் இந்த யுக்ரைன் காலத்தில் ரஷ்யாவுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற நாடாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ எதுக்கு, ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் பெலாரஸில் இருந்து தான் யுக்ரைனுக்குள்ளேயே போகிறாங்க பெரும்பாலான சோல்ஜர்ஸ். அது வரைக்கும் போயிருக்க விஷயம். ரஷ்யா மேலே மேற்குலக நாடுகள் எந்த அளவுக்கு பொருளாதார தடைகளை விதிச்சுக்கிட்டு இருக்கோ அதுக்கு இணையாக பெலாரஸ் மேலே விதிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் பெலாரஸ் பின்வாங்கலை, இப்போ இருக்க ரஷ்யாவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பெலாரஸோட அதிபர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் லூக்கஷென்கோ, இவரை சந்திக்கிறதுக்கு விளாடிமிர் புட்டின் பெலாரஸ்கே போனார். இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சதுல ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன், அதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெலாரஸ்க்கு முறையாக இப்போ தாங்க போயிருக்காரு புட்டின். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி முறையான பயணத்தை அமெரிக்காவுக்கு மேற்கொண்டார் இந்த 24 பிப்ரவரிக்கு அப்புறமா. இதுக்கு சமீபத்தில் இன்னொரு மாற்றம் பார்த்தீங்கன்னா புட்டின் பெலாரஸ் போனது. இப்படி ரெண்டு பேருமே, யுக்ரைனோட அதிபர் ஒரு பக்கம், ரஷ்யோட அதிபர் ஒரு பக்கம், இப்படி ரெண்டு பேருமே திடீர்னு தோழமை நாடுகளை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு பெரிய ஹேப்பனிங் நடந்துச்சு. இதை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. நம்ம இந்தியாவோட முப்படைகளின் தலைமை தளபதி இருக்கார்ல அனில் சௌஹான், இவரும் அமெரிக்க ராணுவ தலைமை தளபதியும் ஃபோனில் பேசியிருக்காங்க. ஆனால் வெளிவந்த தகவல் பார்த்தீங்கன்னா இந்த இந்தோ பசிபிக் ரீஜன் இருக்குல்ல, இது சார்ந்த பாதுகாப்பில் ரெண்டு நாட்டு ராணுவ வீரர்களும் திறம்பட இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் ஜெலன்ஸ்கி பயணம், இன்னொரு பக்கம் விளாடிமிர் புட்டின் பயணம். இதுக்கு நடுவில் யூஎஸ் ராணுவம் இந்திய ராணுவத்துக்கிட்ட பேசுதுன்னா சம்திங் ஏதோ ஒன்று உள்ளே போயிட்டுருக்கு. அப்போ என்னப்பா, இந்திய ராணுவம் அமெரிக்க ராணுவத்துக்கு தான் சப்போர்ட் பண்ண போதா என்ன, ரஷ்ய ராணுவத்தெலாம் சப்போர்ட் பண்ணாதா அப்படின்னு யாருமே பேனிக் ஆக வேண்டாம். இது வரைக்கும் இந்திய ராணுவமோ இந்திய அரசோ இது சார்ந்து எந்த ஒரு தகவலையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை. இப்போ இருக்க ரஷ்யாவுடனான நம்மளோட உறவாக இருக்கட்டும், அமெரிக்காவுடனான இந்தியாவோட உறவாக இருக்கட்டும், சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இந்த நியூயார்க் போஸ்ட் இருக்குல்ல, உலக புகழ்பெற்ற அமெரிக்க பத்திரிக்கை, இவங்க ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. கொஞ்சம் பகிர கலப்புற செய்தியாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்ய ராணுவம் இப்போ ஒரு புதிய திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்க நாட்டு ராணுவத்துக்கு அதிகப்படியாக ஆட்கள் தேவைப்படுதுல, இப்போட ரீசெண்டாக மிலிட்ரி மொபிலைசேஷன்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல, இது போதலை. ஸோ அதனால் அவங்க நாட்டு சிறைகளில் இருக்கிற பெண் கைதிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஆயுத பயிற்சியை கொடுத்து அவங்கள இராணுவத்தில் இணைக்கிற வேலையை இப்போ ரஷ்ய ராணுவம் பார்க்க போகிறதா ஷாக்கிங்கான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இது மட்டுமாங்க, இந்த ஆயுத பயிற்சி பெற்று சரிவர சோபிக்காத இந்த பெண் கைதிகள்லாம் இருப்பாங்களே ரஷ்யாவில், அவங்களுக்கு இந்த மருத்துவம் சார்ந்து ஒரு சில பயிற்சிகளை அளிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். இப்போ போர்க்காலத்தில் யாருக்காவது காயம் பட்டுச்சுன்னா அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இந்த கம்பாட் யூனிட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சார்ந்து நீங்கள் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும், இது போல் பல விஷயங்களை இவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யாவில். புதுசாக இருக்குல்ல இது. இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு நம்ம வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு மறுப்பு தெரிவிக்கிற அளவுக்கு இன்னொரு பஞ்சாயத்து பெருசாக மாறி நிற்குது. அதாவது ரஷ்யாவுக்கு யுக்ரைன் போர்க்களத்தில் வேக்னர் குரூப் அப்படின்றது தான், இது ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் மெர்சனரிஸ் குரூப்பாக தான் பார்க்குறாங்க, கூலிப்படம் மாதிரி தான் பார்க்குறாங்க வேக்னர் குரூப்பை. ஆனால் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இவங்க தான் இப்போ களமிறங்கி முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட வேக்னர் குரூப்புக்கு நிறைய ராக்கெட்ஸ் ஆயுதங்களை ஃபுல்லாக சப்ளை பண்ணது வடகொரியா அப்படின்ட்டு அமெரிக்கா கிளைம் பண்ணிச்சு. அமெரிக்காவோட அந்த கிளைமை முற்றுமுழுதாக மறுத்திருக்காரு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். நாங்கள் அது போல் எந்த ஆயுதத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி குற்றச்சாட்டு தான் சீனா சார்ந்து அமெரிக்கா முன்னாடி வச்சிருந்துச்சு, இது போல் ரஷ்யாவுக்கு ஆயுதங்களாக கொடுக்குறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே சாயலில் தான் இப்போ வடகொரியா சார்ந்தும் அமெரிக்கா சொல்லிச்சு. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு உடனே கிம் இப்போ பதில் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் யார் சொல்கிறது உண்மை பொய்னே தெரில. பார்த்தீங்களா, எல்லாம் சம்மந்தப்பட்டவங்கன்னா ஒரு நாட்டோட அதிபர்கள் அவங்களே இந்தளவு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா என்னத்தான் சொல்கிறது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.